ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசீர்வாதம் நட்சத்திரங்களை போல் ஆகும் ஆசீர்வாதங்கள். அது என்ன நட்சத்திரங்களை போல் ஆகும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் யார் யாரையும் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அவங்க நட்சத்திரம், இவங்க நட்சத்திரம். உண்மையாகவே அவங்கள நட்சத்திரங்களா அப்படின்னா, வேதத்தின்படி யார் நட்சத்திரங்கள்? முதல்ல இந்த ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுத்தார்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயசு. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அதற்கு பிறகு ஆபிரகாம் காத்திருக்கிறார். வயது வருஷங்கள் ஆகிட்டே இருக்கு. இப்போ அவர் கேட்குறார், ஆண்டவரே, அடியானுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டில் இருக்கிற குழந்தை நான் தத்தெடுத்து ஒருவேளை வளர்க்கணுமா? அந்த குழந்தை தான் எனக்கு சுதந்திரவாளியாக இருப்பானா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே, உன் வீட்டில் இருந்து, உன் கூடாரத்துலேருந்து நீ வெளியே வா. உன்னை அழைச்ச தேவன் உன்னை விட எனக்கு பெரிய சித்தம் உன்னை குறிச்சிருக்கு. நீ வானத்தை அண்ணாந்து பார், அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியும்னா நீ என்ன, உன் சந்ததி அந்த அளவுக்கு இருக்கும். தேவஜனமே, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் அல்லது 2 குழந்தை கொடுப்பார்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி நான் கொடுப்பேன். ஆபிரகாம் அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஒருவேளை அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே குழந்தையாக இருந்து தன்னை நோக்கி அப்பா அப்படின்னு கூப்பிடுற சத்தத்தை தரிசனமாக பார்த்து கூட சந்தோஷப்பட்டிருக்கலாம். அதில் ஆபிரகாமுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை முன்னாடி வரைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஆதாமுக்கு தேவன் பழத்தை வேண்டான்னு சொல்லி புசித்தபடியினால மனுஷ குலத்துக்கு அவர் சாபத்தை கொடுத்திருந்தார். நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, நீ மண்ணுக்கே திரும்புவ. இது ஆதாம் மேலே விழுந்த சாபம். இது எல்லா மனு குலத்துக்கும் அதுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லா மனிதர்களும் அது வரைக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையுமே அவங்க கேட்கல. மண்ணை பார்த்தே நடந்திருப்பாங்க. இந்த மண்ணை போல நம்ம இருக்கிறோமே, மண்ணுக்கு திரும்ப போகிறோமே, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் மண்ணை பார்த்தே நடந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட மட்டும்தான், நீ அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியவே 3 காரியங்களை கர்த்தர் பேசினார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த பூமியின் தூள் யார் அந்த சந்ததி அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கும் அவருடைய அடிமை பெண்ணாகி ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலுடைய சந்ததி தான் பூமியின் தூளை போல உள்ள சந்ததி. இன்னொரு ஆசீர்வாதத்தை அவருடைய சந்ததியை குறித்து சொல்லுகிற காரியம், உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். அது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஈசாக்குடைய சந்ததி. இந்த வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கிற சந்ததி எது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுடைய மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வம்ச அட்டவணை. ஆபிரகாமுடைய வம்சத்தில் யார் வழியில் யார் வர்றாங்க, அந்த வழியில் 42வது தலைமுறையில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இது ஆபிரகாமுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு இருந்திருக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறத குறித்து நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாயிருந்தான். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன் சந்ததி இந்த நட்சத்திரங்களை போல இருக்கும். அதில் ஒரே ஒரு நட்சத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரம்னு சொல்லுவோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா நட்சத்திரங்களை விட இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் 5 மணியை போல் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நட்சத்திரம் தான் முதல்ல நல்ல பிரைட்டாக தெரியும். அதை விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. கிராம பகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி முளைச்சிருச்சு அப்படிம்பாங்க. அது அதிகாலைக்கான அறிகுறி. அதனால தான் விடிவெள்ளி. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் தான் வெளிப்படுத்தல் 22ல் இயேசு கிறிஸ்துவை விடிவெள்ளின்னு சொல்லி அழைக்கிறத பார்க்குறோம்.
அப்போ இயேசு கிறிஸ்து இவருடைய சந்ததியில் பிறக்கிறத பிதாவாகிய தேவன் இவருக்கு முன்பாகவே அறிவித்திருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லி ஆபிரகாம் ஆசையாக இருந்தார். தேவஜனமே, இந்த நட்சத்திரத்தை போல உள்ள சந்ததி யாருன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ நாமும் இந்த உலகத்துக்கு நட்சத்திரங்கள் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இரவை ஆளுவதற்கு தேவன் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சிருஷ்டித்தார். தேவஜனமே, இரவை ஆளுவதற்கு இந்த உலகத்தில் எத்தனை விதமான இருள்கள் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்ந்த நாட்களில் பாவ இருள், சாப இருள், வியாதிங்கிற இருள், பிசாசுங்கிற இருள், மரணக்கட்டாகிய இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உலகத்தின் வெளிச்சமாக விடிவெள்ளி நட்சத்திரமா இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதற்கு மேற்பட்ட காரியங்களையும் செய்வான். இந்த உலகத்துக்கு தேவன் நம்மளை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்துடைய ஒளி. யார் ஞானவான்கள்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துடைய ஆரம்பம். தேவஜனமே, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் ஆகாய மண்டலத்துடைய ஒளியை போல இருப்பாங்களாம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். மனுஷ நீதி இல்லை, தேவனுடைய நீதி. ரட்சிப்புக்குள்ள, ஞானஸ்நானத்துக்குள்ள, கர்த்தருக்குள்ள நாம ஜனங்களை நடத்தும் பொழுது நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்துடைய நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரம்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளையும் கூட தேவன் பாவ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷ ஒளியை கொண்டு போகக்கூடிய உண்மையான நட்சத்திரங்களாக தேவன் வைத்திருக்கிறார். தேவஜனமே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு மரித்தா எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பாவத்துடைய வாசல்கள் பெருகிட்டே போகுது. ஜனங்களுக்குள்ள அன்பில்ல, குடும்பத்தில் அன்பில்ல, சபைக்குள்ள அன்பில்ல, தேசங்கள்ல அன்பில்ல, சுயநலம், பண ஆசை, ஒருத்தர் மேற்கொள்ளக்கூடிய மிருகம் போல ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க மரித்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தம் வீணாகுமே. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இன்னைக்கு உலகத்துக்கு நட்சத்திரங்களாக தேவன் வைத்திருக்கிறார். தேவஜனமே, அநேகருக்கு சுவிசேஷத்துடைய ஒளியை கொண்டு போங்க, வேத வசனங்கிற வெளிச்சத்தை கொண்டு போங்க. அநேகர் நீதிக்குட்பட பண்ணும் பொழுது இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் நட்சத்திரங்களை போல தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை முடிச்சு போய்க்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை உலகம் நட்சத்திரங்கள்னு சொல்லி அழைக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தா அவங்களுடைய வாழ்க்கை முடிவு எப்படின்றது தெரியாது. ஆனால் உண்மையாகவே உம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்கு நட்சத்திரங்களை நீங்கள் வைக்கிறீங்கப்பா. அதை அறிந்து உலகத்துக்கு ஒளி கொடுக்க எங்களுக்கு தேவன் கிருபை செய்யுங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் உமக்காக தகப்பனே தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷ ஒளியை கொடுக்கட்டும். கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.